ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்ரல் ஃபேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஸ்ரல் ஃபேட் நம்ம உடம்புல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, இந்த விஸ்ரல் ஃபேட்னால நம்ம பாடிக்கு என்னென்ன பிரச்சனை வருது, இதை நம்மளுடைய ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் மூலமாக எப்படி சரி பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா விஸ்ரல் ஃபேட் இருக்குது, சப்குட்டானியஸ் ஃபேட் இருக்குது. இந்த சப்குட்டானியஸ் ஃபேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே வந்து டெபாசிட் ஆகிருக்கும். இதுவே நம்மளுடைய விஸ்ரல் ஃபேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீப் ஸ்டொமக்கில் இருக்கும், நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு மேலே இருக்கும். நம்மளுடைய லிவர், பேன்க்ரியாஸ், இன்டெஸ்டைன் இதுக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுடைய விஸ்ரல் ஃபேட். ஸோ இதனுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மென்னுக்கு எவ்வளோ இருக்கணும், விமன்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு விஸ்ரல் ஃபேட் இருக்கா, அதை நம்ம குறைக்கணுமா அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 35 இன்ச்சஸ், அதாவது 88 சென்டிமீட்டரோ இல்லை அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுடைய விஸ்ரல் ஃபேட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே வந்து 35 இன்ச்சஸ்க்கு மேலே 88 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு விஸ்ரல் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே மென்ஸ்க்கு அவங்களுடைய வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 40 இன்ச்சஸ் இல்லை அதுக்கு கீழே இருக்கணும், அதாவது 102 சென்டிமீட்டர் இல்லை அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே இந்த அளவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் விஸ்ரல் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே வெயிஸ்ட் டு ஹிப் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்கு 0.85, மென்ஸ்க்கு வந்து 0.90, இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு விஸ்ரல் ஃபேட் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அளவை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த விஸ்ரல் ஃபேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புவர் டயட். நீங்கள் தேவையில்லாமல் எடுத்துக்கிற ரிஃபைன் கார்ப்ஸ், சுகர், டிரான்ஸ்ஃபேட், இதனால் உங்களுடைய விஸ்ரல் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா புவர் எக்ஸசைஸ். நீங்கள் வந்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் வந்து பண்ணாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விஸ்ரல் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மூன்றாவது ரீசன் வந்து ஜெனட்டிக்னாலேயும் இந்த விஸ்ரல் ஃபேட் வந்து வரலாம். நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால் கார்டிசோல் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனாலேயும் உங்களுக்கு வந்து விஸ்ரல் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரீசன் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், நம்மளுடைய ஏஜிங் டிஃப்ரென்ஸு, நம்மளுடைய மெனோபா ஸ்டேஜ் அண்ட் நம்மளுடைய மெடிக்கல் கண்டிஷன்னாலேயும் நம்மளுடைய விஸ்ரல் ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்லீப், நமக்கு தூக்கம் இல்லாமல் போகிறதுனாலையும் விஸ்ரல் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக நம்ம வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுற பர்சனாக இருக்கோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து விஸ்ரல் ஃபேட் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த விஸ்ரல் ஃபேட் வந்து எதனால் நமக்கு வருது அப்படிங்கிற ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த விஸ்ரல் ஃபேட் வர்றதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாடியில் விஸ்ரல் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆர்டரிஸில் பிளாக் ஏற்பட்டு நமக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த விஸ்ரல் ஃபேட்னால நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகி நமக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்டு ரிஸ்க் வந்து நமக்கு பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவரில் ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாகி ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. நெக்ஸ்ட் ரிஸ்க் வந்து இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலமாக நமக்கு கேன்சர், ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் குரோனிக் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி வந்து இந்த விஸ்ரல் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். கூட வந்துட்டு ஹெர்போ லைஃப்லைன், அதாவது ஒமேகா 3 டேப்லெட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். தென் நைட் ஒர்க்கு ஷேக்கு, இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 மந்த் எடுக்கும் பொழுது உங்களுடைய விஸ்ரல் ஃபேட் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் கொடுத்து என் ரிசல்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீன்